எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 வயசு குழந்தை வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஒரு பேக் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இந்த ஓல்டு உபாலி அப்படிங்கிற கர்நாடகாவில் இருக்கிற இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அந்த குழந்தைய. இந்த டிஸ்டர்பிங் இன்சிடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு புது கன்சர்னை வந்து உருவாக்கியிருக்கு. அதான் அனிமல் கண்ட்ரோல் அண்ட் சிவிக் நெக்லிஜென்ஸ் பற்றி. இந்த சைல்டு வந்து என்னென்னா, இந்த ஷாப்புக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கு போல இருக்குது அந்த அட்டாக் நடக்கும்போது. இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வந்து வார்டு நம்பர் 34 அப்புறம் இந்த உப்பாலி தார்வாத் முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து நடந்திருக்கு. இது வந்து கார்பரேட்டர் மங்களா கௌரி சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஏரியா வந்து கேப்சர் ஆகிருக்கு. அந்த இது மூமெண்ட் டாக்ஸ் வந்து பவுன்ஸ் ஆனது, அந்த குழந்தை மேலே வந்து பவுன்ஸ் ஆனதெல்லாம் வந்து கேப்சர் ஆகிருக்கு. அதை பாஞ்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து கடிச்சிருக்கு. அதான் ஷோல்டரில், பேக்கில், அப்புறம் கையில், காலில், அப்புறம் அதை வந்து இந்த ரோட்டில் வந்து இழுத்துட்டு வரதும் வந்து கேப்சர் ஆகிருக்கு சிசிடிவி கேமராவில். இந்த இன்ஜூர்ட் சைல்டை வந்து ரெஸ்கியூ பண்ணி இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க கேஐஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அது வந்து க்ளோஸாக வந்து அந்த குழந்தைய வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. இந்த ஏரியா ரெசிடென்ட்ஸில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. முனிசிபல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து ஒன்றும் ஸ்டெப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்ட்ரீட் டாகை வந்து கர்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து அலிகேஷன் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அர்ஜென்ட் ஆக்ஷன் எடுங்க, இந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ஷூர் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து சிவிக் அஃபீஷியல்ஸ் அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சிமிலர் இன்சிடெண்ட் எங்கே நடந்திருக்குன்னா, ஹைதராபாத்தில் பிப்ரவரி மாதம் 2025 ஒரு 4 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு. 2 ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கு தெலுங்கானாவில். அது வந்து இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, விளையாடிட்டு இருந்திருக்கு அவுட் சைடில் வந்து அந்த கோல்டன் ஹைட்ஸ் காலனி அப்படிங்கிற அந்த இதில் வந்து இடத்துல ராஜேந்திரா நகர் ஏரியா அப்படிங்கிற இடத்துல வந்து விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து 2 டாக்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரொவொகேஷனுமே இல்லாமல் சும்மா அந்த குழந்தை மேலே வந்து அப்படியே பாஞ்சிருக்கு. அந்த சிச்சுவேஷன் வந்து அலார்மிங்காக இருந்தாலும் அந்த குழந்தையோட அம்மா வந்து குவிக்காக வந்து அவங்க வந்து இன்டர்வென் பண்ணி ஆக்ஷன் எடுத்ததுனால வந்து அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த டாக்ஸுக்கிட்டேருந்து. இப்போ இம்மீடியட் ரெஸ்பாண்ட் அதாவது இது வந்து செவரலாக சிவியர் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. லெக்கு, வெயிஸ்ட்டு, கை அந்த இடத்துலலாம். அந்த குழந்தை வந்து இம்மீடியட்டாக வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அனுப்பப்பட்டிருக்கு அந்த அட்டாக் ஆனதுக்கப்புறம். ஏற்கனவே வந்து டாக் பைட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேங்க நான். அதில் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அது என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து டாக்டர் கொடுப்பாங்க, நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த குழந்தைங்கள வந்து அந்த ரோட்டில் விடுறதெல்லாம் வந்து தனியாக விடுறதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நம்ம விளையாடுதுங்க ரோட்டில் அப்படின்னா வந்து அது கொஞ்ச நேரம் 5 நிமிஷமோ அரை மணி நேரம் விளையாண்டாலும் நம்ம கூட யாராவது இருக்கிறது நல்லது பெரியவங்க. அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சேஃப்டி. இந்த குழந்தைக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சுட்றாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.